கேட்டா அது கரெக்டா அந்த நிகழ்வோட தேதியோட குறிப்பிட்டு சொல்லுவாரு. தங்கச்சி இங்க பேசியிருப்பேன், அந்த 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 மாதத்துல அந்த இதோட இடைச்சி கொடுங்க அப்படின்னு. அப்புறம் இன்னொன்னு, அதை தேடி போனா அபிஷியல் ஐடியே இல்ல. அபிஷியல் யூடியூப் 2 தடவை முடக்கிட்டாங்க, இது 3வது போயிட்டு இருக்கு. அது மானிட்டைசேஷன் கட்டு. மாவீரர் நாள் அன்னைக்கு மட்டும் 30 தடவை அடிச்சுக்கிட்டே இருக்காங்க ரிப்போர்ட். பிரபாக் தெரியும். அது எப்ப வேணா அந்த முடங்குற இது இருக்கு. எந்த வலையொலிகளுமே அபிஷியல் யூடியூப் சேனல்ஸ் எதுவுமே மானிட்டைஸ் ஆகிறது இல்ல. ஏன்னா தொடர்ச்சியா நம்ம வந்து தலைவரோட படத்தை காணொலிகளை வந்து தொடர்ச்சியா அதை தவிர்க்க முடியாத, நம்ம அதை பண்ணியே தான் ஆகணும். ஆனா இந்த மானிட்டைசேஷன் இல்லாத ஒரு குருட்டு நம்பிக்கையில ஓடுற மாதிரி தான் நம்மளோட வலையொலிகள் எல்லாமே வந்து ஓடிட்டு இருக்கு. இப்ப இந்த டேட்டா பேஸ் பத்தி நான் ஏன் இதை சொல்றேன் அப்படின்னா, இப்ப அடுத்து நமக்கு கொடுத்திருக்கிற வேலை வந்து காணொலி உருவாக்கம். இந்த காணொலிகளுக்கு வந்து நம்ம தரவுகளா பேசணும், அப்புறம் வந்து அண்ணன் கருத்துக்களை வந்து எடுத்து பேசணும் அப்படின்றத தாண்டி இந்த டேட்டா பேஸ்ல ஃபேக்ட் செக் பண்ணணும் அப்படின்றது மிக முக்கியமான ஒரு விஷயமா நான் பாக்குறேன். எந்த தரவை நீங்க எடுத்து பேசினாலும் அதை வந்து சரிபார்த்து கொள்ளுங்கள். காணொலிகள் வந்து ஏற்கனவே இருக்கு. இன்னொன்னு சொல்லணும், இந்த வலையொலி முடக்கம் வந்து பசங்களுக்கு ஒரு பெரிய பிரச்சனையா இருக்கு. தம்பிகளுக்கு வலையொலி, இன்ஸ்டாகிராம், இது எல்லாமே ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் என்னென்ன அப்படின்றத ஒரு தடவை சரி பார்த்துக்கோங்க. வலையொலி முடங்கின பின்னாடி வந்து தளர்வடையாதீங்க. 90 நாட்களுக்குள்ள வந்து அதை மீட்டுருவாக்கம் செய்துக்கலாம். வலையொலி முடங்கிருச்சா இது வந்து ஒரு பெரிய பிரச்சனை. நான் ஒரு 1 மில்லியன் ஃபாலோவர்ஸ் அக்யூமுலேட் ஆயிருக்கேன். இது அபிஷியலா நம்மளோட அதிகாரப்பூர்வ கணக்குகளை விட எடிட்ஸ் போடுற பசங்க, இன்ஸ்டாகிராம்ல பயணிக்கிற பசங்களோட வலையொலி பின்தொடர்பாளர்கள் வந்து அதிகமா இருக்காங்க. இது நம்ம கட்சியில மட்டும்தான். அவன் மில்லியன் கணக்குல ஃபாலோவர்ஸை வந்து வாங்கி வச்சிருக்கான். ஆனா நம்ம கட்சியில தான் நம்ம அண்ணன் கணக்குல இருக்கிற பின்தொடர்பாளர்களை விட நம்ம அண்ணனோட உரைகளை வந்து எடிட் போடுற அந்த பசங்களோட பின்தொடர்பாளர்கள் தான் அதிகமா இருக்கு. அவங்க பார்வைகள் தான் அதிகமா இருக்கு. அப்ப அவன் உள்ள வாங்கிட்டான், அவனால நகரவே முடியல. அந்த உள்வாங்கியத தொடர்ச்சியா காணொலிகளா எடிட்ஸா போட்டுக்கிட்டே இருக்கான். ஏன் இரவுல வேலை செய்யறாங்க அப்படின்னா, அந்த மனுஷன் தூங்குறதே கிடையாது. 2 மணிக்கு வந்து ஸ்டேட்டஸ் போடுவார். எப்ப அன்னைக்கு வந்து காணொலி வந்து நம்ம கிட்ட வர்றதுக்கு முன்னாடி அவர்கிட்ட போய் சேர்ந்துரும். எப்படியாது அவர் வந்து ஸ்டேட்டஸ் போட்டுட்டே என்ன அண்ணன் 2 மணிக்கு வாய்ஸ் அனுப்புறாரு, 2 மணிக்கு எனக்கு பதில் சொல்லியிருக்காருக்கா அப்படின்னு. அப்ப எல்லாரோட இதுவும் வந்து ஒரு கண்காணிப்பு வட்டத்துக்குள்ள இருக்கு அப்படின்றத புரிஞ்சுக்கோங்க. எந்த காணொலிகள் நீங்க எப்படி போட்டாலும் அண்ணன் கைக்கு அவரோட கைபேசிக்கு போயிடும். அதனால